ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/7/2024 14/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோம்னா மேஷராசி செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்க, மீனத்தில் ராகு. செவ்வாய் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் நாளான 8ஆம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரமோ திதியோ 3 நாட்கள் வருமேயானால் அது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தேனால் அது நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருத்தியை, அதாவது அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் திருத்தியை 60 நாழிகை இருக்கு. சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது. அடுத்த நாள் காலத்தால சூரிய உதயம் தாண்டி ஒரு 2 நாழிகை வரலும் இருக்கு. இதனால இது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டார். இந்த வாரத்தில் சதுர்த்தி வருது. சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வளமை வேணும், என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத விநாயக பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏன்னா, ஒரு 9 பிரதட்சணம் பண்ணி 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏன்னால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது. அதனால வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேனால் 46வது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இருக்கக்கூடியவர், அதாவது ரங்கநாத யதீந்திர மகாதேவ் ஸ்ரீ மடத்தினுடைய ஹெட்டார். 44வது பட்டத்தினுடைய ஐசிங்கர் இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார். அந்த இதில் வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடிய 11ஆம் தேதி சஷ்டி விரதம். 11/7/2024 அன்னைக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான. ஆணி திருமஞ்சனம் வருது 12ஆம் தேதி அன்னைக்கு, மிகவும் விசேஷம். நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் 4லேருந்து 5 திறந்தால் திருவெண்காடில் நடக்கும். ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். அது நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம். அதனால் ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த வாரம் பார்த்தேனால் சந்திராஷ்டமம் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வரும். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பாலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டுவாங்க. சரி, இப்போது 8/7/2024 14/7/2024 வரலும் ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதான் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து. இப்போது 8/7/2024 14/7/2024 வரும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ராசியாக பலன்களை மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். 12ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருக்கார். சூரியன் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும். கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது விசேஷம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய பாக்கியத்திற்கு வரும். அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும். வெளிநாட்டில் அவன் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது, வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கும். கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இந்த வாரம் பார்த்தேனால் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இது பூமி மூலியமாக நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர ஷேர் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸில் வாங்கி வச்சுருக்கவாளுக்கெல்லாம் பெரிய திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. இந்த வாரம் பார்த்தடையானால்
சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 12ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பத்திற்குன்னு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவிஞர்கள், புலவர்கள், அந்த கதை எழுதுறவா இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இன்ஜினியர்ஸ், அதை தவிர இந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆர்கிடெக்ட்ஸு, அதை தவிர பார்த்தாலேனால் இந்த ஆடிட்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கணிதத்தை மையமாக படுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8/7/2024 9/7/2024 காலை 9 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிற 11ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 2க்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம். இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையினால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது மெதுவாக களையப்படும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேது பகவான் ஏற்கனவே இருக்கார் அந்த இடத்துல. அதனால் தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகக்கூடும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 11ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதியிலிருந்து, அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சந்திர பகவான் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பரிவர்த்தனை யோகம் வேறு அமைகிறது. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளுக்கு பச்சை பயிறு தானம் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு பச்சை கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கும். அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் தாயாரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைப்போம்.